நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலுமே அதுல ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. முளைப்பாரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னோர்களோட அறிவு சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது எதுக்காக முளைப்பாரி போட்டாங்க அப்படின்னா, ஏக்கர் கணக்குல வந்து நெல்லை விதைச்சு அந்த நெல் நல்லா வளருமா, அந்த விதை வந்து நல்லா முளைக்குமான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால வந்து முளைப்பாரிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சமா வந்து விதையை எடுத்து அதை மண்ணில் போட்டு 10 நாள் வந்து பார்த்துருக்காங்க. அந்த 10 நாள் அந்த விதை வந்து நல்லா முளைச்சிருந்தா நம்ம வந்து இந்த விதையை வந்து நம்ம மண்ணில் ஊன்னா நமக்கு நஷ்டம் அடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து முன்னோர்கள் அறிவு சார்ந்து இதை யோசிச்சு இந்த விஷயத்த பண்ணாங்க. காலப்போக்கில் அது வந்து சடங்கா வந்து மாறிடுச்சு. இதுவே ஒரு விதத்தில் நல்லதுதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விவசாயமும் வந்து பாத்தீங்கன்னா சாமி மாதிரி தான். ஸோ நம்ம இயற்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணு மூலமா நமக்கு விதைக்கிற விதை மூலமா நமக்கு வந்து சாப்பாடு தருது இல்லையா. அது வந்து சாமியா கும்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. சயின்ஸ்ன்னு சொல்றதை விட சாமின்னு சொன்னதான் நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா அதை பயபக்தியா செய்வோம் இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முளைப்பாரி போடுற பழக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி திருவிழாக்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முளைப்பாரி போடுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல முளைப்பாரி போட்டு அது எந்த மாதிரி வளருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து கன்னி பெண்கள் வந்து முளைப்பாரி போட்டால் நல்ல கணவன்மார்களை வந்து அமைவாங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அதே மாதிரி அவங்க கல்யாண இதுல வந்து இந்த சடங்கா வந்து வைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், இது மாதிரி தலைத்தோங்க வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எங்க வீட்டுல முளைப்பாரி போட்டேன், நல்லாவே வளர்ந்து வந்துருந்துச்சு. நவதானியத்துல தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சாமி தான், இயற்கையும் சாமி தானே. அதனால வந்து அவங்களுக்கும் வந்து கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு முளைப்பாரியை வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஆத்துல வந்து விடுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆத்துலயும் நிறைய தண்ணி போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து என் கையால வந்து முளைப்பாரியை வந்து ஆத்துல விட்டுட்டேன். இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் புக்ல கூட இந்த பாட்டு இருக்கு. நீங்க சாமிக்கு முளைப்பாரி வந்து போட்டிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. முளைப்பாரியை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வருடமும் நல்லபடியா வந்து முளைப்பாரி போடணும்னு நான் வேண்டிக்கிறேன்.